கர்த்தரும் மகிமை நிறைந்த இராட்சணமாயிருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலேயும் கர்த்தராகிய தேவன் தாமே ஒவ்வொருடைய வாழ்விலும் மகத்துவமான காரியங்களை செய்வாராக. இந்த சங்கீதத்தை நாம் வாசிக்கும் பொழுது ஒரு மனித வாழ்வின் பிறப்பின் அந்த காரியங்களை கர்த்தர் அழகாக குறித்து அழகாக வைத்திருக்கிறார் என்று இந்த சங்கீதங்கள் மூலமாக நமக்கு வெளிப்படுத்தப்படுகிறது. ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற ஒரு வாழ்க்கை உடைய ஒரு நபருடைய ஜீவிதம் கர்த்தரால் மகிமைப்படுத்தப்படும் என்கிற அந்த சாரத்தில் அந்த கருத்திலே இந்த வார்த்தைகள் வெளிப்படுத்தப்பட்டிருப்பதை நாம் காண முடிகிறது. யாக்கோபுக்கு 12 பிள்ளைகள். அவர்கள் எல்லாரிலும் 12 பேரிலும் யூதாவை கர்த்தர் தமக்கு பிரியமான கோத்திரமாக கர்த்தர் தெரிந்தெடுக்க ஆரம்பிக்கிறார். அதைத்தான் வாசிக்கிறோம். அதனுடைய 2வது வசனத்திலே கர்த்தர் யாக்கோபின் வாசஸ்தலங்கள் எல்லாவற்றை பார்க்கிலும் சீயோனின் வாசல்களில் பிரியமாயிருக்கிறார். அப்படி என்றால் யாக்கோபுக்கு சீயோன் என்றால் யூதாவை சேர்ந்த ஒரு மகிமையான ஒரு பகுதி. யாக்கோபுக்கு 12 பிள்ளைகள் இருந்தாலும் யூதாவை கர்த்தர் விசேஷித்த விதமாக சீயோனாக தெரிந்தெடுத்து அவர்களை ஆசீர்வதிக்க ஆரம்பிக்கிறார். பிரியமானவர்களே, கர்த்தருடைய நாமத்தினாலே தேவன் ஸ்தோத்திரம். எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகளே, எல்லாரும் பல நூற்றுக்கணக்கான பேர், ஆயிரக்கணக்கான பேர் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களாய் இருக்கலாம், தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லி வாழலாம். ஆனால் தேவன் யார் மேல் பிரியம் வைக்கிறாரோ அவர்களை கொண்டுதான் தேவன் தம்முடைய பலத்த செய்கைகளையும் பரிபூரணமான சித்தத்தையும் இந்த பூமியிலே நடப்பிக்கிறதை நாம் காண முடிகிறது. அதுபடினாலே நம்முடைய நாட்களிலே கர்த்தர் நம்மில் பிரியப்படுவதற்காக, நம்முடைய வாசஸ்தலங்களிலே மகிமைப்படுவதற்காக பரிசுத்த தேவனுடைய கரங்களிலே நம்மை சமர்ப்பிக்கிறவர்களாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அஸ்திபாரம் பரிசுத்த ஸ்தலங்களில் பர்வதங்களில் இருக்கிறது என்று சொல்லப்படுகிற. அப்படி என்றால் பரிசுத்தத்தை சார்ந்து தேவனை சார்ந்து யார் நிற்கிறார்களோ அந்த வாசஸ்தலங்களில் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். அந்த சங்கீதத்திலே 3 காரியங்கள் மிகவும் தெளிவுபடுத்தப்படுகிறது. கர்த்தர் அந்த பரிசுத்த பர்வதமாகிய கர்த்தரோடு கூட கர்த்தருடைய ஸ்தோத்திரம் அந்த பரிசுத்தத்தோடு இசைந்து நிற்கிறவனுடைய வாசல்களிலே கர்த்தர் பிரியமாயிருக்கிறார் என்று 2வது வசனம் சொல்லுகிறது. 5வது வசனம் சொல்லுகிறது அதை கர்த்தர் ஸ்திரப்படுத்துவார் என்று சொல்லப்படுகிறது. 7வது வசனம் சொல்லுகிறது அதை கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்றுவார் என்று சொல்லப்படுகிறது. நம்முடைய வாசஸ்தலங்களில் கர்த்தர் பிரியமாயிருக்க பரிசுத்தத்தை நாம் முக்கியப்படுத்துவோம். கர்த்தர் நம்மிடத்தில் வாசம் பண்ணி மகிமையானவைகளை நடப்பிப்பாராக. ஆமேன், ஆமேன். செபிப்போம். எங்கள் பரலோகத்தின் நல்ல ஆண்டவரே, நல்ல இந்த காலை நேரத்திற்காக ஸ்தோத்திரப்பா. யாக்கோபின் வாசஸ்தலங்கள் எல்லாவற்றை பார்க்கலும் சீயோனின் வாசல்களில் கர்த்தர் பிரியமாயிருக்கிறாம். ஆண்டவரே, யாக்கோபுடைய 12 குமாரரில் தகப்பனே இந்த யூதாவை கர்த்தர் அதிகமாய் நேசிக்கிறீர், சீயோனுக்குரியவர்களாய் தெரிந்து கொண்டீர். கர்த்தருடைய நாமத்தினாலே கர்த்தாவே, நாங்களும் ஆண்டவருமால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தத்தை ஸ்தோத்திரம் வாஞ்சித்து அந்த பரிசுத்தராகிய தேவனோடு கூட இசைந்த வாழ்க்கை வாழ்ந்து சீயோனுக்குரியவர்களாய் நிலைநிற்க உதவி செய்யும். இந்த சீயோனுக்குரியவர்களாய் நிலைநிறுத்தும் பொழுது கர்த்தர் அந்த வாசல்கள் பிரியமாயிருக்கிறீர். கர்த்தர் அந்த வாசல்களை ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் மகிமைப்படுத்துகிறீர், ஸ்திரப்படுத்துகிறீர். அந்த வாசல்களை ஆசீர்வதிக்கிறீர். அந்த அனுபவத்திலே நாங்களும் பரிசுத்தத்திலே கிறிஸ்துவுக்குள் நிலைநிற்க எங்களுக்கு கிருபை தாரும். கர்த்தரப்படியே செய்கிறபடியாய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.